ஐயோ தங்கத்தை கொண்டு போறாங்களே. என்னது கெத்தா கதைக்கிறாங்க. நான்லாம் வர மாட்டேன். இங்கே கொண்டு வா, நான் பார்க்குறேன். பொலிசாக்கெல்லாம் பார்க்குறாங்க. சொப்பன சுந்தரிக்கு இங்க பிரச்சனை என்னடா அன்னைக்கு பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்காங்க. அவன்கிட்ட இருந்து அவன் போட்டு ஓடி ஸ்பீடெல்லாம் ஓடி எல்லாம் காட்டி ஓகே நல்ல கார் சூப்பரா ஓடுதுன்னுட்டு கொண்டு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஓடையில அதுக்குள்ள பழுதாது. சிங்கள அரைகுறையா தெரிஞ்சே கஷ்டமா இருக்கு கதை ஜீவங்களை கொண்டு வர்றது. அதான் சிங்கள அறவே தெரியாட்டி என்ன கஷ்டம் தான். நாங்க பாய்ந்துடும் என்னடா காருக்கு போயிட்டு எல்லாம் பாடியா சிரிச்சு சொல்றோம். ஆனா உள்ளுக்க இருக்க கஷ்டங்களுக்கு தான் தெரியும். சரி, இப்ப நாங்கள் ஹைவே போகக்கூடிய ரோட்லாம் போய் கொண்டிருக்கோம். வாழ்க்கையில முதல்ல ஹைவேல வாகனம் ஓட போறீங்களா? ஓகே, இந்த உண்மையா என்ன பிரச்சனை? அப்புறம் பெட்ரோல் வருது. பெட்ரோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பால வந்து இந்த ஃபில்டருக்கால வந்து அப்படியே கார்பரேட்டருக்கு தள்ளும். அப்போ அந்த அங்கங்கேயும் அடைப்பு இருக்கிறதால வந்து இந்த ஃபில்டருக்கு பெட்ரோல் வருதில்லை. அதை நாங்கள் வந்து பார்க்கலாவே ஒரு மெக்கானிக் ஒரு தான் பார்க்கணும். அதான் இப்போ நாங்கள் போய் அங்கே மெக்கானிக் யாராவது இருக்கிறமான்னு பார்க்கலாம் கூட்டிகிட்டு வரோம். என்ன செய்ய போகிறோம்னு தெரியும். ஆசையா வந்தேன் போட்டு ஏசியை போட்டு குழு குழு அங்க நாங்க நித்திரம் நிலைமையாங்க சொல்றாரு ஏசி போட்ட குழு குழு இருக்கு. நாங்க யோசிச்சுட்டு வரோம் இந்த வெயிலுக்கு காஞ்சி வாரம் ஹைவேல போட்டு பிரிக்கலான்னு வந்தேன். சம்பவம் ஆயிட்டு. ஆனா அந்த ஹைவே தாண்டறதுக்கு முன்னக்கே பாத்தீங்கன்னா சொன்னா சம்பவம் ஆயிட்டு. அதனால போலீஸாக்கள் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம் என்னடா இப்படியே நிக்கிறான்னு. இல்ல சத்தியமா நினைச்சா நான் இவர் பிராங்க் பண்றேன்னு நினைச்சேன். சத்தியமா உண்மையாவே சம்பவம் வேண்டி கொண்டு போறதுக்குள்ளே சம்பவம் ஆயிட்டு. இந்த மேரிகம ஹைவே என்ட்ரன்ஸ் இருக்கு தானே, அதெல்லாம் நிற்கிறோம். என்னத்துக்கான என்ன சொன்னால் ஓடிக்கிற வரைக்கும் அப்படி சைட் பண்ண போது நின்றுட்டு பைக்குன்னு சாரி காரில் வந்து நின்றுட்டு பெட்ரோல் இருக்கு தானே. பெட்ரோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருது இல்லை, அந்த பைப்பால் வருது இல்லை. கரடியெல்லாம் பார்த்து நாங்கள் சரி வரையில சரின்னு சொல்லி ஜெசி என்ன ஒரு மெக்கானிக்கிட்ட போனவர், பக்கத்தில் கடை இருக்கோ பார்த்துட்டு சொல்லி போனவர். அங்கே பார்த்தா மெக்கானிக் கடையே இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. இந்த இடத்துல கலாதூரம் போனவர் மெக்கானிக் கடையே இல்லை. சரியான ஒரு கூகுள் மேப்பில் பார்த்துட்டு அடிச்சுனாங்க. அவங்க சொன்னாங்க வர மாட்டோம்னு சொல்லி. அப்போ தான் ஜெசி என்ன பார்த்துட்டு இஞ்சால சைட் மெட்ரோ சைட் போயிட்டார். அந்த மெக்கானிக் கடை கேட்கறதுக்கு வருவீங்களை வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லி. ஐயோ அடுத்த கார் வேணும்னவங்களுக்கு அடித்தோம். அவங்கள கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அது பெட்ரோல் ஒரு இஷ்யூவும் இல்லை, வரும் நீங்கள் அந்த பைப்பருக்கு டேமேஜ் ஆகிட்டு பைப்பருக்கு மாற்றிங்கன்னு சொல்லி சொன்னார். சரியான சொல்லி அந்த பைப்புன்ற ஃபோட்டோ இப்போ கயனாக்களுக்கு அனுப்பிக்கிறாங்க. கயனுக்கும் ஜெசி என்னாக்கு அனுப்பிக்கிறாங்க. அதில் போய் வேணும் இருக்கணும். விடிய நாங்கள் நேற்று வந்து நாங்கள் வெளிக்கிட்டாங்க. நாங்கள் வவுனியாலேருந்து நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டாங்க. வவுனியாலேருந்து காரில் வெளிக்கிட்டு வந்து அப்படியே இடையில கொஞ்சம் நிறுத்தினோம்னாங்க. அப்புறம் அப்படியே வந்து அப்படியே ஒரே ஓட்டம் தான், ரெஸ்ட்ன்றது இல்லை. இப்போ இடையில கொஞ்சம் நின்றுறாங்க, 2 நிறுத்தினோம் இருக்கும். அது மட்டும் தான் அப்படி எடுத்துகிட்டு போய் சேருவோம்னு பார்த்தா சம்பவம் செய்யுது. எல்லாம் கால கொடுமை. மற்றது எல்லாம் நன்மை கண்டு யோசிக்க வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரே ஒரு மெக்கானிக் கடை இருக்கு. அவையிலும் வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் இங்க வந்து பார்க்க மாட்டோம். அங்க கொண்டு வரட்டாமட்டு பக்கத்துல ஒரு வாகனம் கொண்டு இருந்தது ஏத்திட்டு போறாங்க. அதை போய் சொல்லிட்டு வரட்டாமட்டு இப்போ அதை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை தூக்கி ஏற்றி கொண்டு போகணும். அது இப்போ இது ஸ்டார்ட் வருது. இப்போ பெட்ரோல் மாதிரி தான் தள்ளி கொண்டா போனோம்னா இது தள்ளில. அது சரியா கரியரா? சரி சரி. ஆனால் உண்மையாக அந்த பழைய எடுக்க போய் நான் இதெல்லாம் யோசிச்சிருந்தேன். எப்படி எல்லாம் பிரச்சனை வேற நான் ரோட்ல நிற்க வேண்டி வேற சொல்லி இப்போ வாகனம் எடுக்க போய்க்கல இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிற கஷ்டம் கொண்டு வரைக்கும். அதான் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த டைம் காரெல்லாம் ஓடி பார்த்து எல்லாம் வேண்டினாங்க. அந்த டைம் ஒன்றும் இல்லை. அது எங்க கைக்கு வந்தோட மட்டும் தான் அப்படிதான். ப்ரோ சொப்பன சுந்தரியா கொண்டு வரைக்கும் அப்படிதான். அவன்கிட்ட இருந்து அவன் போட்டு ஓடி ஸ்பீடெல்லாம் ஓடி எல்லாம் காட்டி ஓகே நல்ல கார் சூப்பரா ஓடுதுன்னுட்டு கொண்டு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஓடையில அதுக்குள்ள பழுதா போச்சு. நான் இல்லை இந்த கார் இப்போ பழைய எடுக்க போய் யோசிச்சு நான் எப்படியும் பிரச்சனைகள் வரும் சொல்லி எல்லாம் யோசிச்சு முன்கூட்டி யோசிச்சு தான் எடுத்தேன் நான். பிரச்சனை இல்ல போய் சரி கொஞ்சம் ஜாழ்ப்பாணம் போன அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை கொண்டு பார்த்தா இது இந்த கைவேலையே பிரச்சனை என்ன சரியா. ஏன்டா நான் வந்து எங்களை நித்திரையும் இல்லை பெருசா. பாப்பா என்ன பிளான் நாங்கள் இப்படியே போயிட்டு வவுனியா போயிட்டு பஸ் எடுத்தாங்களே போகணும்னு பார்த்தா அது பெரிய சம்பவம் ஆயிட்டுன்னு. சரி பாப்பா விரட்டும் வந்தா அப்பா மேத்திட்டு கொண்டு போய் அவன் மெக்கானிக் எப்பயும் சம்பவம் செய்வாங்க. அவன் அடுத்த சம்பவம் வரவே மாட்டாங்க. இல்ல நாங்க போன் அடிச்சு கேட்டு நாங்க வாங்கன்னு சொல்லி கேட்டா வர மாட்டேன். நீங்க வாங்க கார் ஓடாகிறேன்னு கொண்டு வரது நாங்க. இல்ல ப்ரோ கெத்தா கதைக்கிறாங்க. நான்லாம் வர மாட்டேன். இங்க கொண்டு வா நான் பாக்குறேன். ஒரு அவசரத்துக்கு
என்னட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் இந்த கார் பார்க்குற மெக்கானிக் நான் கால் பண்ணான். அவர் சொன்னவர் வந்து கார்பரேட்டர் இருக்குது தானே, கார்பரேட்டருக்குள்ள வந்து பெட்ரோலை ஊற்றி போட்டு கொஞ்சம் அடித்து பார்க்கணும், சில வந்தாலும் வரும் அப்படின்னு. அப்படி இல்லாட்டிக்கு ஒரு பைப்லைனை அந்த ஃபில்டர்லேருந்து எடுத்து ஒரு பெட்ரோல் கேனுக்குள்ளே வச்சு போட்டு அடித்து பார்த்தா சில இழுத்து கொண்டு வருவோம். ஏசி பம்பில் அந்த ஏதோ பிரச்சனை இருக்கால தான் இப்படி வரும்னு சொன்னேன். நாங்கள் இதில் பெட்ரோல் ஊற்றி ட்ரை பண்ணி பாமா அந்த இது வரமுன்னு ஏதோ செய்து இந்த இடத்துல போனா காணும். அதுவும் ஹைவே இந்த வெட்டர் விட்டோன்னா பரவாயில்ல, ஹைவேக்கு முன்னாடி அடிக்கிட்டு இருக்கோம். சரி இதான் வாகனம். சில பேர் பார்க்குறாங்க யோசிச்சிருப்பீங்க, தம்பி வாங்க சும்மா சொல்கிறாங்களான்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. உண்மையாகவே தான் பிரச்சனை. எங்க வந்துட்டு வாகனம் ஏற்ற போகிறோம் எல்லாம் பாடியாக சிரிச்சு சொல்கிறோம். ஆனால் உள்ளுக்கே இருக்க கஷ்டங்களுக்கு தான் தெரியும். அமர்த்தினோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இது ரங்கு தானே சரி. இது அப்படியே இந்த இதெல்லாம் படங்கள்ல இதுலாம் பார்த்துருக்கேன். உனக்கு நடக்குது. அது கீழே கொலைக்கு இருக்கு ப்ரோ. நியூட்ரல் அதாவது இருங்க ஒழுங்க. சரி ஓடத முடியல இந்த நம்ம கொஞ்சம் என்ன உங்களுக்கு இருக்கட்டா. இப்போ என்னண்டா எவ்வளோ தூரம் அது கராச்சி? கொஞ்சம் தூரம் தானே. ஒரு 4 டிரைவெல்லாம் போயிட்டு வந்தது கராச்சி எல்லாம் பார்க்குறது. அவங்களுக்கு தானே ஆனா சங்கர் என்ன மாதிரி உணர்வு இருக்கு? இல்ல ப்ரோ ஒரு சின்ன பிரச்சனை சரியா, இது பெரிய பிரச்சனையும் இல்லை அந்த அளவுக்கு. ஆனா மெக்கானிக் வாரான்னபடியா இந்த இன்னும் எங்களுக்கு நாங்க போய் மெக்கானிக்கிட்ட கேட்ட இடத்துல அவன் வந்து நேரா செய்ய மாட்டோம், வாகனத்தை கொண்டு வாங்கணும். ஒரு வாகனம் வந்து ஸ்டார்ட் வருது இல்ல வந்து நாங்க கொண்டு போயிருப்போம் தானே வேற என்ன இதுல வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள் நடந்தா ஏத்துறதுக்காக இது வச்சிருக்கணும். நான் பாத்துறேன் ப்ரோ. என்னடா நான் நிக்கே 4-5 வாகனம் போனது இப்படி மறைச்சு நம்பருக்கு போன யோசிச்சு நான் சத்தியமா ஏறுதுண்ணே. ஓகே அது ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பாட்டிட்டு இது வந்து பதஞ்சிட்டு ஒரு ஸ்லாஷாக அப்படியே வளைஞ்சிட்டு இது அப்படியே மேலே எழும்பும். என்ன ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக ஊதி பெருசாகிட்டாங்க. 4000 ரூபா வாங்கினோம். நாங்கள் இவ்வளவு பொருட்செலவு வைக்கி பெட்ரோல் அதை நேரம் தொடப்பி இந்த சாமான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். 4000 ரூபா எங்களுக்கும் வேறு வழியே இல்லாதான் அப்படியே வவுனி ஏற்றிடுவோம். இப்போ எங்களை காரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றி அப்படியே மெக்கானிக் இதுக்கு கொண்டு போயிடும் பாருங்க. இல்லை இப்போ நாங்கள் ஏற்றினோட நாங்கள் வந்து காருக்கு இருந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த எல்லாம் கட்டி எல்லாம் தண்ணி தான் கொண்டு வராங்களே சேஃப்டியாக. சிங்களம் தெரியாட்டி அறவுரையாக தெரிஞ்சே என்ன கஷ்டமாக இருக்குது. சிங்களம் அறவுரையாக தெரிஞ்சே கஷ்டமாக இருக்குது கதை ஜீவங்களை கொண்டு வர்றது. அதான் சிங்களம் அறவே தெரியாட்டி என்ன கஷ்டம் தான். இல்லை உண்மையாகவே நான் இந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு சம்பவம் சொல்லணும். அதாவது எங்களோட ஜெர்சி என்ன வாரத்தில் எங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமே, அது சிங்களம் தெரியும். கேன் புரோக்கம் கொஞ்சம் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். ஏன்னா அறவே தெரியாது. ஏதோ கொஞ்சம் விளங்குமா திருப்ப கதைக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஏதோ கதைக்கிறாங்கன்னு விளங்கும் அவ்வளவுதான். ஆனா உண்மையா ஜெசினா இருக்கிறதால நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பெரிய யோசனமா இருக்கு. சில விஷயங்கள் கதை கேட்க ஒன்னும் செய்யலாம். என்ன செய்யறது நாளைக்கு கொண்டு வரும் யாழ்ப்பாணம் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி போட்டு நினைச்சிட்டு போக வேண்டிய என்ன மேல கவலைப்படுறது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்காண்டு தான் நாங்கள் இவ்வளவு பாடுபடுறோம். என்ன விஷயம் ப்ரோ, இந்த கார் எடுக்கல நாங்க ஞாபகம் இருக்கு முதல் தடவை ஓடைக்கும் அவ்வளவு பிரச்சனை இருந்தது. என்னால ஓடவே இல்லாது. இந்த ஜெசினா கார் ஸ்மூத்தா ஈஸியா போகுது. அவங்களுக்கு ஒரு வேலை மற்றது நாங்கள் பவுனியா வீடியோலயும் பார்த்திருப்பீங்க எவ்வளவு சின்ன பார்ட்ஸா தேடி மாத்தினீங்க. அதே மாதிரி அந்த கார் மாத்தினா ஓடும். ஹைவேக்கு போறதுக்கு லாய்க்கு இல்லை நாங்கள். சரி அப்படி இல்லை ப்ரோ. நாளைக்கு ப்ரோ இட்டோட செய்யறோம் மெக்கானிக்க விட்டு வரையில தெரியும். இட்டோட அவன் இதுக்கு வரான்ல நல்ல அவங்க டைமுக்கு கொண்டு சொல்லி சொன்னவங்க. இப்ப நாங்கள் போய்க்கல மெக்கானிக் கடை பூட்டண்ட போறாங்க. அதான் நடக்க போகுது. இல்ல ப்ரோ அதுல அவன் இதுல இதுக்கே வரான் இல்ல டைம் பிளேன் 2 செய்து தருவான். ஆனா வேற கடையும் இல்ல பக்கத்துல. என்ன அதான் பிரச்சனை, டிமாண்ட் பண்றாங்க. அதான் என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாது, சமாளிச்சு போவோம். ஐயோ தங்கத்தை கொண்டு போறாங்க. தங்கம் வேற தான் கலக்கு மஞ்சள் கலர்ல. என்ன ப்ரோ சில நேரம் இப்படியும் இருக்கும் ப்ரோ. அந்த எத்தனை வாகனக்காரன் ஃப்ரெண்டா இருப்பான், அவனுக்கு பிசினஸ் இல்லைன்னு அதான் டே நான் போக மாட்டேன், போனா என்ன ஏத்தின்னு போயிடுவாங்க. நீ போய் அதை கூட்டின உனக்கு 4000 எனக்கு 3000 தான், உனக்கு 1000 நீ வச்சிருன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இருக்கு பிசினஸா இருக்கு. இப்போ ஒரு ஹாஸ்பிடல்ல போனா ப்ரோ தொண்டை வலி என்ன அன்னைக்கு நோவுக்கு போனா நீங்க மெடிக்கல் எடுத்து பார்க்கணும் உங்களுக்கு மெடிக்கல் எழுதிட்டாங்க. ஓ அது நடக்குது வளமையா நடக்குது. அதுக்கு போனா 6000 பில் எடுப்பாங்க.
அதே மாதிரி தான் ராஜிக்கு வந்துட்டான் முதல்ல திருத்தி தாரவேன்னு சொன்னவன் கொண்டுட்டான். அதான் இதுதான் அடுத்த சம்பவம் இருக்குன்னு திருத்தி தாராங்களே இல்லையோ உண்டு பாப்போம். இங்க பாருங்க ஒரு டிஃபெண்டர் எப்படி இருக்கு. அதான் பாருங்க கருத்த கலர்ல என்ன ஃபுல்லா பிளாக் தெரியுமா? வெட்டி விடுறத பார்த்தா வளமே தான் தொழிலா வச்சிருவாங்க அவங்களுக்கு. ப்ரோ சிம்ல ஒரு வெட்டுல போயிட்டு அப்படி எதிர்ப்பு ரங்கோனா வாங்கடா அப்படி வாணது என்ன தானே கார் வந்து ரங்கில தான் தாமரை வவுனியான்னு சொன்னால ப்ரோ வவுனியா போகணும் மாட்டதால டப்புன்னு பார்த்துட்டேன். அப்போ வந்து நீங்கள் கேட்டுறீங்கண்ணே காரில் கூட்டின்னு வரேன் வாங்க உண்டு வேற இல்லை சில இந்த பார்ட்ஸ் எடுக்கிறது வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலண்ணே. சில நேரம் உங்களையும் பிள்ளையா இருக்கலாம் தவறதில்ல கூட கட்சி போட்டோம் ஒரு வேலை எனக்கு அப்படித்தான் தெரியும். அப்படிதான் தோணுதுண்ணே. ஓகே ஆனால் நாங்கள் அங்கே எங்கள் சிச்சுவேஷன் இருந்து ஜோசி கேட்க நாங்கள் ஜோசி பண்ணோம் பக்கத்தில் நானே வந்து செய்து வந்துக்கலாம் ஏன்னா இவ்வளோ செலவு செய்து வரைக்கும் அந்த காசுல யாரும் செய்து கொடுக்குறது பெரிய செலவு தானே. ஓகே ஏன்னா அது கடையில் வேண்டாம் எலக்ட்ரிக் அமௌண்ட் போட்டால் தரும் போயிடலாம் வீட்டை கொண்டு 5000 6000 வரும். அதுதான் விற்கிற வகையான வேணே. ஐயா மோட்டருக்கு மாறுதா தீரவானே எலக்ட்ரிக் இந்த மோட்டரை போட்டுட்டு போகலாம் ஓடலாம் இருக்கு போயிடலாம் நம்புறேன். ஐயா சொல்லுங்க ஹைவேல போகணும் ஒன்று படம் ஒரு கராச்சும் இல்லை. ஆனால் பார்க்க ஐயா விட நம்ம வேகம் செய்கிற பார்க்க அந்த அவ்வளோ அனுபவம் நிறைய வருஷம் அனுபவம் இருக்கு போல ஐயாவுக்கு உடனே நான் பார்த்து செய்கிறது இல்லை. இது வளமை எப்படி காரில் வாரது உண்டு. अरे ए वगे में कार में मेरे केस है ना माने ए वगे में कार अरे पेट्रोल इशू है ना माने लैंसर बॉक्स में एसी पंप पासे गाने ஓ அந்த ஏசி பம்ப் பிரச்சனை வரதான் நம்ம அப்படி சொல்லி இது மற்றது இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல தான் அடிச்சிருக்கேன் நிறைய பழைய வாகனம் ஓடி தெரியுது. நான் இந்த புதுக்காரை விட பழைய இடம் கணக்கு பார்க்கலாம் அந்த முன்பிட்ட ஒன்று நிற்குது அதுலேயே ஒன்று நிற்குது என்ன இங்கே கூட அதெல்லாம் பாவிக்கிறேன். சிங்களாக்கள் வந்து பழைய கார்களை விரும்புறது மற்றது டொயோட்டா கேரவேன் அதுகள் எல்லாம் விரும்புறது வந்து கூட எல்லாம் முடிஞ்சது ஒரு மாதிரி திருத்தியாச்சு ஜெயிச்சிட்டோம். ஏதோ நெச்சு வந்து நாங்கள் ஒரு மாதிரி ஐயா திருத்தி வந்துட்டாரண்ணே மழை பூரா ஓடுத்தாது எங்களை மழை பெய்து எங்களை வழி அனுப்பி வைக்குது. போயிட்டு வாங்க தம்பியெல்லாம் போய் துளைங்க. இப்போ பம்புக்கு ஒரு விலை சொல்லுவேன் 5000 6000 கேது ஐயா ஆதார் ஸ்பன்சியா 7500 ரூபா 1500 தான் போட்டு நான் கேட்டிருக்கேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் முழுமையாக திருத்தியாச்சு முழுமையான்னு சொல்லி எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் திருத்தியாச்சு. இப்போ தாராளம் வலிக்கிட்டு போகலாம் தானே போகலாம் அப்படியே நாங்கள் போலிக்கிறோமே. ஓகே இந்த கரெக்டாக செய்து நாங்கள் ஐயா ஓகே ஐயே ஓகே பாய் ஸ்துதி ஓகே கராச் நேம் விஜேந்திர ஆட்டோ இன்ஜினியர் சாரி விஜேந்திர ஆட்டோ இன்ஜினியர் ஓகே தேங்க்ஸ் ஓகேண்ணா தேங்க்ஸ் ஓகே சரி அப்படியே நாங்கள் நெச்சுக்குன்னு வந்தது என்னடா வந்து செய்ய மாட்டோம் சொல்லி ஏதோ ஒரு நெச்சுன்னு வந்து நாங்கள் ஆனால் இங்கே வந்தோன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சி உடனே வேலையெல்லாம் செய்து வந்தது உண்மையாக நன்றி சொல்லிக்கணும் படிக்கலாமா. ஓகே இப்படி போவோம். சரி இப்படியே நாங்கள் எங்களோட பயணத்தை இனிதே நல்லபடியாக ஆரம்பிக்க இப்போ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி கிடக்கு எங்களுக்கு எனர்ஜி உனக்கு வந்துட்டா ஒரு ஆக்களுக்கு தான் தெரியுமா. உண்மை என்னோட ஜெஸ்ஸியை நான் நேற்று கஷ்டம் என்னடா நேற்று வரைக்கும் ஃபுல்லாக அவர் ஓடினவர் நான் பாட்டுக்கு நித்திர கொண்டுட்டேன் சங்கரன் நித்திர கொண்டுட்டார் உண்மையிலேயே பாவம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ப்ரோ. நேற்று நீங்க ஓடி வந்து நீங்க விடவா உங்களோட யாரு நித்திரோலாமைக்கு வந்தது நித்திரோலாம் வந்து நீங்களா கயன்புரம் என்ன செய்தார் நல்ல நித்திரம் வந்து அன்றா பதில் நித்திரதானே தான் நித்திரோலாமை வந்துடுறான் நான் உண்மையில சரி இடங்கள்ல உடனே சொல்லி விட்டுருவோம். இப்போ அடுங்க அதுக்கு தான்டா இப்போ எனக்கு தண்டனை வந்திருக்கீங்க லோடுன்னு சொல்லி ப்ரோ ஃபுல்லாக ஓடுறது நான் தானேடா அது நான் மாறி ஓடுறேன் ப்ரோ அங்கால பார்ப்போம் அங்கால கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்ச அப்புறம் நான் ஓடுறேன் அது பிரச்சனை இல்லை. அன்றா அப்புறம் ஓடி தரேன் உனக்கு ஓடி தரத்தம்மா வேறு வழி தெரியல நான் ஓடுவேன் உண்மையே ஓடுவேன் ஆனால் என்ன வச்சுன்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கு கொஞ்சம் ஓடுற கஷ்டம் அதில் நான் ஓட விழிக்கிறேன் ஏன் தேவையில்லை சோழி இல்லைன்னு அதில் அப்படியே தாண்டிட்டோம் இப்படியே நாங்கள் விழிக்கிட்டு இங்கே சாப்பிடுவோம் ப்ரோ பசிக்கு எல்லாருக்குமே பசி ஏன்னு சொன்னால் நாங்கள்
இரவு என்ன சாப்பிட்டா உண்மையா இங்கே தங்க போற மட்டும் தான் நாங்க யோசிச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த கராஜ்காரர் இடம் கொடுக்கல. அவையே சரி உடனே செய்து வந்துட்டேன். உண்மையா நான் வெளிக்கலாம்னு சொல்லி நான் வரைக்குமே பேசி கூட வந்து நான் மனசுக்குல என்னடா ஒரு இப்படி வந்து இப்படி அவசரத்துக்கு ஒரு அவசரத்துக்கு வந்து எங்களை செய்தாராங்க இல்ல ஏன் இப்படி இருக்கிறாங்க தெரியாம யோசிச்சுட்டான். ஆனா இங்க வந்த உடனே உடனே கார் ரங்கின உடனே வேற தொடங்கிட்டாங்க மேலால. சரி இப்போ நாங்கள் மீதிகமா ஹைவேல நிற்கிறோம் பாருங்க. இதில் அப்படியே எங்களுக்கு ஹைவேக்கு டிக்கெட் தெரியணும் எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் போக வேண்டியதான். பொலிசாக்கெல்லாம் பார்க்குறாங்க எனக்கு. ஓகே சரி என்னடா இதை கொண்டு வராங்கன்ட்டு பாருங்க அப்படியே இல்லை என்ன சிரிப்பண்டா ஜஸ்ட் நான் கார்ல 2 போனஸாக திரும்பி இப்படி பாக்குறாங்க. அதான் நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குமா 2 மணி நேரம் இடத்துல நின்றுறாங்க. வீடியோ நாங்கள் முழுமையாக காட்டையில 2 மணி நேரம் நின்றுறாங்க. அப்போ அவள் என்ன கேட்க போலீஸ்காரருக்கு அந்த இந்த கலர் கண்ணுக்கு ஊற்றி இருக்கேன். இப்போ போலீஸ்காரோட பார்த்து கொண்டு நின்று அதோட என்ன அப்போ அதை அந்த கருத்து இப்போ போகுதாகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன இதை திருத்தி கொண்டு வந்துட்டாங்களோ வாங்க. இந்தா இதுதான் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை. இந்தா இது பகல் வந்த வடிவா காட்டுறா இரவு வடிவா தெரியுது இல்லைண்ணே. அப்பா மின்னுது ப்ரோ பாருங்க. இப்ப எங்கட கார் பாத்தீங்கன்னு சொன்னா ஹைவேல போய் கொண்டிருக்கேன்னு அதிவேக நெடுஞ்சாலையில போய் கொண்டிருக்கு. எங்கட கார் இதுக்கு பேர் ஓடி நம்ம ஓடி வந்திருக்க மாட்டாங்க ஹைவேக்கு என்ன தெரிஞ்சு வந்திருக்க மாட்டாங்க. நாங்க அம்பத்துல போய் கொண்டிருக்க நினைக்கிறேன். ஓகே ஏதோ சந்தோஷம் நல்லபடியா போச்சு. இதுல கார் எடுத்தா எல்லா பிரச்சனையும் அன்னைக்கு தான் வருது. மழை கூட பெய்ய போகுது. அதான் அடிச்சு ஊத்த போகுது. எல்லாம் பயங்கரமா இருக்கு. அதான் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் வந்துடுது. இப்ப இனி நாங்க நம்பி போலாம். இனி பெறாது. இப்ப ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா ஓகே எங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னு போனா அதனால பரவாயில்ல எங்களுக்கு. சரி இப்ப நாங்கள் ஹைவே முடிஞ்சு எக்ஸிட்டால அப்படியே வெளியேறோம். ஓகே போலீஸ் மாறிக்கிறேன் வேணா. ஓகே வேணுண்டா சும்மா டாக்குமெண்ட்ஸ் அதை செக் பண்ணிடுவேன் வேணா. சரி இதுலேயே மறைச்சு செக் பண்ணிடுவேன் ஹைவே முடிஞ்ச உடனே. பொதுவாக நார்மலாக செக் பண்ணுறதானே அப்போ செக் பண்ணி எல்லாம் ஓகே. அப்போ சும்மா அந்த இதில் 15 விட்டு இல்லைண்ணே. ஸோ இப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் திரும்பி போய் ஒரு சைட்டாக நிற்க போகிறோம். ஜெஸ்ஸி என்ன வரட்டும் எங்களோட காரை கொண்டு வந்தோடனே நாங்கள் யோசிப்போம் அடுத்த இந்த பிளான் சொல்லி என்ன சில வேளை இங்கே தங்குறதா இல்லாட்டிக்கு சாப்பிடல முதல்ல சாப்பிடணும். சாப்பாடு சொல்ற மாதிரி குறைக்காங்க உண்மையா பசிக்குது அந்த அளவுக்கு. நேற்றையில இருந்து நாங்க அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறதால மைண்டும் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி தார் பேர் அந்த பிரச்சனை அதோட தலடிக்க வலிக்கிட்டு எங்கேயா நிப்பாட்டி இடத்துல சாப்பிட்டுட்டு நாங்க எப்படி படம் அதுக்கு வாங்க வாங்க வாங்க. என்ன பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு களைச்சு போயிருக்கேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா என்ன செய்யலாம் காரை தள்ளி நடு ரோட்ல இருந்து என்ன வந்துட்டு இருந்தேன். சரியா மழை பெய்ய வலிக்கிட்டோட என்ன அது எனக்கும் எந்த காருக்கும் வந்து எல்லாமே நடக்குது வந்து உதர வலிக்குது. சரி நான் என்ன அடிக்க ஆரம்பினால வந்து அடிச்சு முழக்க அப்புறம் அவ்வளோ இருக்கு ஒரு மாதிரி உயிரை கையை பிடிச்சி ஓட அப்புறம் ஓகே ஓடி வந்துட்டேன். சரி ஓடி வந்து ஹைவே எல்லாம் போலீஸ் எல்லாம் மறைச்சு செக்கப் எல்லாம் பண்ணிட்டு என்ன சொன்னா அந்த பைக்கின் அந்த காருண்ட புத்தகம் எல்லாமே எங்கட காரு கிடந்தது. அப்ப நாங்க பக்கத்துல நின்றுறாங்க பாத்துக்கொண்டு அப்ப பக்கம் போய் கொடுத்துட்டு வந்துட்டு இப்ப சரி நிறைய கையில பீட்சா கிடந்தா இதுல சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு வந்தாங்க. சரியா அதையா சாப்பிடுவோம். அதான் சரி வந்துட்டு திருப்போம் சொல்லி போட்டு விட்டா கார்ல நின்றுட்டு அது இந்த உயரத்துல அந்த இடத்துல வாட நின்றுதான் உங்களோட நிலைமை என்ன எப்படி இருக்கு ப்ரோ. நான் காருக்கு நான் வங்கி தள்ள வலிக்கிட்டேன். சரி ஒரு ஆள் காணாது ப்ரோ வந்தார். அது ஒரு ஏத்தம் கொண்டாது. சரி அப்புறம் பீட்சா கடையில் பேசுகிற அண்ணன் வந்தார். மற்ற ஐயாவோட வந்தார். எல்லாத்தையும் தள்ளி 2-3 தடவை சரி சாப்பிட்டு வரோம். இயலாது. இப்போ என்ன விஷயம்னு சொன்னா இந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிக்குதா இல்லையா இல்லை அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் போய் வந்து பார்த்தாச்சு. என்ன ப்ரோ என்ன காட்டாம் நம்புவோம் போவோம் நம்புவோம். என்னடா அது மழைக்கு தான் ப்ரோ. என்னடா கார்பரேட் பிரச்சனையால கொஞ்சம் இந்த அம்மி கொண்டு வந்துச்சு. மற்றபடி ஓகே இப்போ அந்த இது மாற்றின அப்புறம் பிரச்சனை இல்லை. நம்பி போகிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எல்லாம் ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு. நானுமே அது கவலைப்படையில என்ன சொன்னால் எல்லாம் நான் பழகத்தான் போகணும். இந்த பிரச்சனை வேறும் இது வந்தால் இதான் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அனுபவம் தான். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. மற்றது வந்து நாங்கள் எடுக்க தெரியும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு அதுவும் ஒரு பிரச்சனை இல்லைண்ணா. சரி கொமர்ஸ் சொன்னேன் தம்பி பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவீங்க. நான் அதெல்லாம் பார்த்து தான் எடுத்துனாங்க. அந்த
பெட்ரோல் கேபிள் எல்லாம் சொல்லி தான் தந்து வரேன் அந்த அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை வரும். ஆனால் என்ன இப்போ உடனே வர மட்டும் தெரியாது எங்களுக்கு. ஒரு ஜாழ்ப்பாணம் போன அப்புறம் மௌனியா போன அப்புறம் வர நினைச்சாங்க, இப்பயே வந்துட்டு உடனே. ஓகே பரவாயில்ல, எல்லாம் இதானே. சரி இப்படி தொடர்ச்சியா போவோம். சரி இப்போ என்னன்னு சொன்னா நீங்க பாத்துருப்பீங்க, நான் கடைசியா பீட்சா ஹட்ல சாப்பிட்டு அப்படியே வலிக்கிட்டு வந்தாங்க. இந்த கார் பிரச்சனை உடைய நின்று பேட்டரி இஷ்யூ போல பேட்டரி ஒரு இடத்துல நிப்பாட்டினா அந்த மோட்டர் உள்ள புதுசா போட்ட மோட்டர் வேலை செய்யல பேட்டரி இஷ்யூ. அதாவது பேட்டரி சார்ஜ் பக்கம் ரங்குது, அதால ஸ்டார்ட் வருது இல்ல. நாங்க அப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தா ஸ்டார்ட் வருது. பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதான் அடுத்தது சொப்பன சுந்தரிக்கு இங்க பிரச்சனை என்னடா அன்னைக்கு பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லி யோசிச்சு இருக்கோம். பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து மாஸ்டர் பம்ப்னு சொல்றது. அதனால வந்து பின்னுக்கு சரியா ஃபங்க்ஷன் ஆகுது. பின்னுக்கு ஆயில் தள்ளி கொடுக்குது, முன்னுக்கு வந்து கொடுக்காதனால பிரேக் வந்து ஒட்டுது வந்து பைண்ட் ஆகுது. இல்ல கொஞ்ச நேரம் கயன்புரம் கொஞ்சம் வாங்க. கயன்புரம் ஓடின்னு வந்தவர் ஓடின வரைக்க 4வது கியர்ல விட்டுட்டு ஆக்சிடென்ட் கொடுக்க போகுது இல்ல. அப்ப கூட நான் சரி ஜஸ்டினா காடிப்போம்னு சொல்லி சைட் பண்ணி வந்ததா போய்க்குது. நாங்க பாயந்துட்டோம், என்னடா காருக்கு போய்க்குது. நானும் ரேடியேட்டர் புகை வருதாக்கு என்னடா சம்பவம், அடுத்த காருக்கும் சம்பவமானு சொல்லி பார்த்து கொண்டு வந்தேன். பிறகு பார்த்தா ஜஸ்டினா வந்து பார்த்துட்டு திறந்துட்ட முன்னுக்கு. என்ன இந்தா இதால வந்து இதுக்கால வந்தது புகை, இந்த லைட்டுக்கால புகை கக்குது. இப்படி சைட்டால வந்து அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்குள்ள புகை வர இல்ல, இதுக்குள்ள புகை வந்துச்சு. என்னடா பார்த்தா இது என்ன இந்த பிரேக் வந்து நாளைக்கு ஹீட் ஆயிட்டேனே. பூஸ்டர் மாத்தணும் ப்ரோ. அப்படி 15,000 20,000 பூஸ்டர் மாத்தணும். அதான் சரி. இப்போ நாங்கள் எங்கே என்ன சொன்னால் வேலிய போலவில் ஒரு ரூம் எடுத்து தங்கினாங்க. என்னோட சொன்னால் திருப்பவுமே கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை கொடுத்துட்டு ஸ்டார்ட் வருது இல்லை. நாங்களும் முயற்சி செய்து பார்த்தோம், சரியே வரையில. சரி ஏழாக்கட்டம் கார் அப்படி நாங்கள் ஒரு சைட்டாக பார்க் பண்ணி போட்டு அப்படி நாங்கள் பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று எடுத்து தங்குவோம்னு சொல்லி வந்தோம்னா இவர் கயன் ப்ரோ பாருங்க வந்தோடனே நான் நிறுத்துறேன். வந்தோடனே இல்லை காருக்கு நிறுத்துறேன். இங்கே வந்துட்டோம் ஓவனியாகிறது அனுப்பினோம். சரி ஓகே, இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். சம்பவத்துக்கு மேலே சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. சரி எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி இருக்க வேண்டிய ஒரு வழியுமே இல்லை. சரி ஓகே, வந்து அந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கேஎஸ்எம் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் கேஎன்ஸ் வ்ளாக்ஸ், ஜெசி வ்ளாக்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாடா, பாய் பாய். வீடியோ பார்க்க யோசிப்பாங்க, அட நீங்க வேண்டிதான் இருந்து இந்த ரோட்லயும் அந்த கராச்சில இருந்து நம்ம கார் நிக்குது, உங்க வீடுகள் நின்றது காலையில சொல்லி 11 lakhs 11 11 லட்சமா பாருங்க.